வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான 3 மலையாள படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 படமுமே தமிழ் டப்பில் இருக்குது. அது என்னென்ன படங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் அப்பன். ഇത്തവണ അപ്പൻ ചത്താലും ശരി ചത്തില്ലേലും ശരി ഞാൻ വീട്ടിൽ പോകും. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 7.5 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோனி லைவில் தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் படுத்த படுக்கையாகிறாப்புல. ஆனால் எல்லா அப்பாக்களும் வந்துட்டு நார்மலாக படுத்த படுக்கையானால் அமைதியாக சரி இதாண்டா நம்மளுக்கு லைஃப் அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு பொறுமையாக லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. இந்த ஆள் வந்து ஒரு மகா மட்டமான ஆள். அவர் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னா ஊரில் ஒருத்தங்க கூட இவர் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்காம ஊரே இந்த ஆள் எப்படா சாவான் அப்போ தானே எங்களுக்கு வந்துட்டு தீபாவளி மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோட அப்பா. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஊரில் உள்ள ஒரு பொம்பளை கூட இந்த ஆள் விடமாட்டான் போல், எல்லாரையும் கையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதே இந்த ஆளுக்கு வேலையாக போச்சு. அதனால் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆம்பளையும் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துடிச்சு வர்றாங்க. நம்ம ஹீரோ வீட்லேயுமே வந்துட்டு அவர் ஒய்ஃபு பையன் அவங்க மருமகள் எல்லாருமே நம்ம ஹீரோவோட அப்பாவை வந்துட்டு கொல்லணும், இந்த ஆள் எப்போ சாவான் அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். அந்த ஆள் அப்படி என்ன தான் பண்ணுனா அந்த ஆளுக்கு என்ன தான் ஆச்சு, கிளைமேக்ஸில் செத்தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஒரு பழைய வீடு, ஒரு பழைய கட்டில், ஒரு பழைய ஆள், அவ்வளோதான். இதை வச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை எங்கேயுமே போர் அடிக்காமல் சூப்பராக கதையை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது படம் பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம். இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 7.6 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. ഭയങ്കര ത്രില്ല. ഇതെങ്ങാനും പുറത്തിറങ്ങിയാലുണ്ടല്ലോ കുടുംബത്തോടെ இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி, அவங்க ஹீரோவோட அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாப்புல. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு 2 ஃபேமிலி, அது வேறு யாருக்குமே தெரியாது. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, பாவம் அவங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாவோட இன்னொரு ஃபேமிலியும் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராப்புல. ஆனால் வீட்டில் வந்துட்டு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பாவோட இன்னொரு ஃபேமிலியாக ஒரு வாடகை வீடு எடுத்துகிட்டு கொடுத்துடலாம், அவங்க தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் ஒரு வாடகை வீடு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து சொந்தமாக வாங்கி கொடுத்துடலாம், அவங்க தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு ஒரு வீட்டை வாங்கி அங்கே பால் காய்ச்சி ஃபேமிலியாக வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா போன நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கோம், அதில் உங்கள் அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காரு, அதனால் எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா பணம் கொடுங்க, நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறந்து போனவங்க ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு போயிட்டு அடிக்கடி போயிட்டு டார்ச்சர் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்காப்புல. இதில் கடுப்பான ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை போட்டு தள்ளிடுறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்களா இல்லையா, இல்லை மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குது. ஆகோ ஓகன்லாம் சொல்லலை, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் போர் அடிக்கல. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது படம் லாபட்டா லேடிஸ். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 8.3 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. हमारे साथ कोनो फ्रॉड नहीं हुआ है, हमको बहुत अच्छी शिक्षा दी गई है, बहुत अच्छा बनाया गया है. सलमान खान का पता बता छोटू. गैलेक्सी अपार्टमेंट बांद्रा बम्बई. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இல்லை. இந்த படம் வந்துட்டு ஹிந்தியில் தான் இருக்குது, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிந்தியில் இருக்குது அதனால் சரியாக வராது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. படத்தை மஸ்ட் வாட்ச் மூவின்னே சொல்லலாம். உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான கதை தான், ஒன்றும் இல்லை. ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயினில் அவங்க ஊருக்கு கூட்டி போயிட்டு இருக்காப்புல. அதே கம்பார்ட்மெண்ட்டில் அதே புடவையில் இன்னொரு மனைவி ஹஸ்பண்ட் இவங்க 2 பேருமே வர்றாங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரே புடவை ஒரே ஷர்ட்டில் வந்து 4 பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இறங்குற இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி வேற ஒருத்தரோட மனைவியை கூட்டிகிட்டு இறங்கிடுறாப்புல கீழே. அதுக்கப்புறம் இவரோட மனைவி ட்ரெயின்லேயே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அடுத்தவரோட மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாப்புல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவரோட மனைவி இல்லை, இவரோட மனைவி ட்ரெயின்லேயே போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவங்கள வந்து மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் போகும். படம் உண்மையில் நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.